ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் பிரபு. நம்ம டெய்லியும் அப்புறம் வீக்லியும் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்லாம் வந்து சஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். என்ன அனலைஸ் பண்ணுறத வந்து நான் வீடியோவில் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ புதுசாக யாரா சேனலை பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து சேனலை வந்து ஷேர் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி தான். அப்புறம் நம்ம அதை யூஸ் பண்ணோம்னா வின்னிங் ரேட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம கன்சிஸ்டண்டாக மணி மேக் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி தான் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, எக்ஸ்பிளைன் பண்ணது பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னோட ஒர்க்கை நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அலைஸ் ப்ளூவில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். டெலிகிராம்லேயும் லிங்க் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி டெலிவரிக்கு வந்து 0 ப்ரோக்கரேஜாக சார்ஜ் பண்ணுறாங்க. அப்புறம் நீங்கள் ஃப்ளாட் 15 பை அண்ட் செல்லுக்கு இன்டர்டேட்டில் பை அண்ட் செல் பண்ணிங்கன்னா ஃப்ளாட் 15 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அப்புறம் நீங்கள் ஆல் எக்ஸ்சேஞ்சில் சிங்கிள் மார்ஜினில் வந்து இதில் ட்ரேட் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா இதில் ஃப்ரீ தான், எந்த சார்ஜஸும் இல்லை. ஸோ நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண 30 days வரைக்கும் 10% கேஷ்பேக் கொடுக்குறாங்க ப்ரோக்கரேஜில். ஓகே, இதில் 2 சைட் ரெஃபரல் ப்ரோக்ராமாக இருக்குது. ஓகே, செக் பண்ணி பாருங்கள். ஓப்பன் பண்ணுறதா இருந்தால் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகே, நம்ம ஸ்ட்ராட்டஜி பார்க்கலாம். ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா நம்ம என்னதான் நல்ல ஸ்ட்ராட்டஜி வச்சிருந்தாலும் அதை எங்கே கரெக்டாக அப்ளை பண்ணணும்னு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அதை கரெக்டாக அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து மணி மேக் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் வந்து அப் ட்ரெண்டில் இருக்கணும். எந்தனா ஒரு ஸ்டாக் எடுக்கிறீங்கன்னா அந்த வந்து ஸ்கிரிப்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து அப் ட்ரெண்டில் இருக்குதான்னு பாருங்கள். அப் ட்ரெண்டில் இருந்தால் தான் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அப் ட்ரெண்டில் இருக்கணும். அப்புறம் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பென்னி ஸ்டாக்ஸ்லாம் வந்து சூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ லார்ஜ் கேப்பில், மிட் கேப்பில் அந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணுறதே பெட்டராக இருக்கும். ஸோ பென்னி ஸ்டாக்ஸ்னு போனீங்கன்னா அதோட மூவ்மெண்ட் வந்து இதுவாகாது. ஸோ கேப் அப்பில் போகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பர் சர்க்கியூட்டில் போகும், லோவர் சர்க்கியூட்டில் வரும். ஸோ அந்த பென்னி ஸ்டாக்ஸை வந்து நம்ம இதில் அவாய்ட் பண்ணிப்போம். பென்னி ஸ்டாக்ஸ் தவிர நம்ம வந்து எல்லா ஸ்கிரிப்டையும் வந்து நம்ம இதில் யூஸ் பண்ணலாம். அப்படி வந்து நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுட்டீங்க, ஒரு ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணிட்டு வச்சிங்க, அது அப் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ அந்த சார்ட்டு பார்த்தீங்கன்னா டே சார்ட்டு, அப்புறம் வீக்லி சார்ட்டு அக்யூரன்சிக்கு டே சார்ட்டில் எடுக்கிறீங்கன்னா இப்போ ஏன்னா நம்ம ஸ்விங் ட்ரேட் தான் பண்ணுறோம். ஸோ டே சார்ட்டு இல்லை வீக்லி சார்ட்டு, வீக்லி எப்படி இருக்குது, ப்ரீவியஸ் வீக்கோட க்ளோசிங் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதோட நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கு அது கரெக்டாக இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம அந்த இதில் எடுக்கணும். ஏன்னா யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டே சார்ட் யூஸ் பண்ணுங்கள், வீக்லி சார்ட் யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் பென்னி ஸ்டாக் வந்து இதில் எடுக்காதீங்க. ஓகே, நம்ம ஸ்ட்ராட்டஜி பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா மூவிங் ஆவரேஜ் எதுக்குன்னா இப்போ ஸ்டாக் என்ன தான் வந்து நீங்கள் வந்து வெறும் சார்ட் வச்சு பார்த்தாலும் எப்படி அங்கே என்ட்ரி எடுக்கணும், எப்படி அங்கே ஸ்டாக் எப்படி மூவ்மெண்ட் ஆகுது அதை வந்து தெரியாது. ஸோ நீங்கள் ஒரு 20 டே மூவிங் ஆவரேஜோ 200 டே மூவ் ஆவரேஜோ போட்டு பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டாக்கில் வேணால் நீங்கள் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் வந்து 20 டே மூவிங் ஆவரேஜோ இல்லை 200 டே மூவ் ஆவரேஜோ பிச் பண்ணிட்டு தான் அது வந்து மேலே வந்து பூம் ஆகியிருக்கும். ஸோ மேலே ஒரு இது வந்து ரேலி போயிட்டு திருப்பி அகைன் வந்து அது எங்கன்னா வந்து சப்போர்ட் எடுத்திருக்கும் அதே 20 டே மூவிங் ஆவரேஜில் இல்லை 200 டே மூவிங் ஆவரேஜில். இதில் நீங்கள் எந்த ஸ்டாக்கில் வேணால் செக் பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை தான் நம்மளும் வந்து யூஸ் பண்ண போகிறோம். அந்த டைரக்ஷனுக்கும் ஸ்டாக் வந்து மேலே தான் இருக்கா இல்லை வந்து இது கீழே இருக்கா. 20 EMAவோட ஒர்க் எப்படி ஆகுதுன்னா லாஸ்ட் வந்து 20 டே ஒரு ட்ரேடிங் செஷனோட ப்ரைஸ் வந்து கால்குலேட் ஆகி ஆவரேஜாக வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் 200 டேவும் ப்ரீவியஸாக வந்து 200 ட்ரேடிங் செஷனோட ப்ரைஸ் வந்து கால்குலேட் ஆகி ஆவரேஜாக வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ இது வந்து நம்ம வெறும் சார்ட் மட்டும் வச்சு பார்த்தோம்னா ப்ரைஸ் வந்து எப்படி மூவ்மெண்ட்டாக இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஸோ நீங்கள் 200 EMA 20 EMA அந்த வந்து இண்டிகேட்டரில் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ட்ரேடிங் டூல் யூஸ் பண்ணாலும் அதில் வந்து மூவிங் ஆவரேஜ் இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து ப்ளாட் பண்ணி வச்சுட்டு அதை நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னாவே தெரியும். 20 EMA 200 EMA நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்டாக் வந்து எப்பயுமே வந்து அங்கேருந்து தான் வந்து பவுன்ஸ் பேக் ஆகும். திருப்பி அங்கே வந்து டச் பண்ணிவிட்டு ஒன்ஸ் இல்லை மேலே போகலாம், இல்லை அதை பிரேக் அவுட் ஆகிட்டு கீழே போகலாம். ஸோ 200 டே மேலே இருக்கிற வரைக்கும் ஒரு ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா அது அப் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ 200 டே கிட்ட இருக்குது, அதுக்கு கீழே போயிடுச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டு. 200 டே கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது நியூட்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது கூட பார்த்தீங்கன்னா இது கூட வந்து கேண்டில் ஸ்டிக்ஸ். ஸோ நம்ம 220 டே கிட்ட மூவ் வந்தோடனே வந்து எடுத்துடலாமா அப்படின்னு கேட்டோம்னா எடுக்க முடியாது. ஸோ அது நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் வேணும்ல. இப்போ 200 டே கிட்ட வந்து ஸ்டாக் ப்ரைஸ் இருக்குது. ஸோ அது இன்க்ரீஸ் ஆகுதா இல்லை வந்து மேலே போகுதா இல்லை அது கீழே அது பிரேக் பண்ணி கீழே போகுதான்னு நம்மளுக்கு எப்படி தெரியும்? கேண்டில் ஸ்டிக்ஸ் வச்சு தான் தெரியும். ஸோ நம்ம அங்கே தான் வந்து நம்ம கேண்டில் ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ கேண்டில் ஸ்டிக் வந்து எவ்வளோ வந்து ஒரு வால்யூமோட ஒரு பிரேக் அந்த புல்லிஷ் கேண்டில் அங்கே பிரிண்ட் ஆகுதோ அது அவ்வளோக்கு எவ்வளோ வந்து நம்ம ட்ரேட் வந்து லாங்காக போகும்னு அர்த்தம். ஸோ ஒரு நல்ல ஒரு பிக் கேண்டில் வந்து ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்து புல்லிஷ் கேண்டில் அங்கே பிரிண்ட் ஆச்சுன்னா ஸோ அங்கே தான் வந்து நம்ம ரைட் டைம் வந்து நம்ம என்ட்ரி கொடுக்கறதுக்கு. ஸோ ஒரு பிக் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகணும். ஃபார்ம் ஆகிட்டு நம்ம கன்ஃபர்மேஷன் ஆகிட்டால் தான் அந்த கேண்டில் தான் நம்மளுக்கு வந்து கன்ஃபர்மேஷன். ஏன்னா வந்து அங்கே வந்து 200K மூவிங் ஆவரேஜ் வந்து கிட்ட வந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம பை பண்ணோம்னா அது வந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து லாஸ் தான் வரும். ஸோ
அந்த கிட்ட வந்தோடனே கன்ஃபர்மேஷன் தேவைப்படுது. ஸோ அந்த கன்ஃபர்மேஷன் வந்து ஒரு நல்ல ஒரு கேண்டிலாக ஒரு ஹெல்த்தியான ஒரு புல்லிஷ் கேண்டில் இருந்ததுன்னா நம்ம என்ட்ரி கொடுக்கலாம். ஸோ அந்த கேண்டில் வந்து விக்கு வந்து பார்க்கணும், செல்லிங் ப்ரெஷரோட இருக்கா பையிங் ப்ரெஷரோட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஏன்னா ஒரு கேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஒரு விக்கு மாதிரி வந்திருக்கும், ஒரு லைன் மாதிரி வந்திருக்கும், அதான் விக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நம்ம பையிங் ப்ரெஷரோட இருக்கா இல்லை செல்லிங் ப்ரெஷரோட இருக்கா அப்படின்னு பார்க்கணும். கீழே வந்து நம்ம கீழே விக் ஃபார்ம் ஆச்சுன்னா அது பையிங் ப்ரெஷர்னு அர்த்தம், மேலே விக் ஃபார்ம் ஆச்சுன்னா செல்லர்ஸ் இன்னும் ஆக்டிவாக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஒரு செல்லிங் வந்து அங்கே வந்து ஆகலாம். அடுத்த கேண்டில் வந்து அடுத்த டே, இப்போ டே சார்ட்டில் பார்க்குறீங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்து ஒரு செல்லிங் ஆகலாம்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து வால்யூம். வால்யூம் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கன்ஃபர்மேஷனுக்கு. ஸோ இப்போ வந்து மூவிங் ஆவரேஜ் நீங்கள் பார்த்துட்டீங்க, ப்ரைஸ் வந்து அங்கே தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து கேண்டில் ஸ்டிக் வந்து நல்ல ஒரு கேண்டில் ஸ்டிக் ஃபார்ம் ஆகியிருக்கு. அந்த கேண்டில் ஸ்டிக்கோட வால்யூம் பார்க்கணும். கீழே வந்து நம்ம இண்டிகேட்டரில் வந்து வால்யூம் போட்டு வச்சிங்கன்னா எந்த டூலில் வேணால் இருக்குது, நீங்கள் அந்த வால்யூம் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி நார்மலான வால்யூம் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி அதை நீங்கள் வந்து ப்ளாட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா வால்யூம் ஷோ ஆகும், டெய்லி வந்து ஷோ ஆகிட்டு இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நல்லா வால்யூமோட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து நல்லா ஒரு புல்லிஷோட வால்யூம் நல்லா இருந்ததுன்னா நம்ம வந்து ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ இத்தனை கன்ஃபர்மேஷன் நம்ம எடுத்துகிட்டு ட்ரேட் பண்ணுறது வந்து ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். அந்த வால்யூமோட கெப்பாசிட்டியும் அதிகமாக இருக்குது, பையர்ஸ் வந்து நல்லா வந்து பை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஷோ ஆகிறது வந்து வால்யூமில் ஷோ ஆகும். ஸோ கேண்டலும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து வால்யூம் ஏற ஏற கேண்டலாக வந்து நம்ம வந்து ஹெல்த்தியான கேண்டலாக வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ மூவிங் ஆவரேஜ் கிட்டேயும் இருக்குது. ஸோ அதுதான் வந்து நம்ம ரைட் டைம் டு என்டர், கரெக்டாக வந்து என்ட்ரி கொடுக்கறதுக்கு அதான் ப்ராடக்ட். நம்மளோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ எப்பயுமே வந்து 1:2 வச்சுக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து அதுக்கு மேலே நீங்கள் ரிஸ்க் எடுக்க வச்சுக்கலாம், உங்களோட இஷ்டம். 1:2 நம்ம 2க்கு மேலே அப்படி போகுதுன்னா நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து ட்ரையல் பண்ணிக்கலாம். ஏன்னா 1:2னா இப்போ நம்ம 1000 ருபீஸ் வந்து லாஸ் வைக்கிறோம்னா நம்ம 2000 டார்கெட்டை வச்சுட்டு 1:2. ஸோ அந்த மாதிரி வந்து ரிஸ்க் நம்மளுக்கு லாஸ் ஆச்சுன்னா 1000ஓட வந்துடும், ஆனால் ப்ராஃபிட் வந்ததுன்னா 2000 அந்த மாதிரி வரும். ஸோ உங்களோட ரிஸ்க் ரிவார்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு ரிஸ்க் ரிவார்டு வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ உங்களோட இது வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, நம்ம வந்து இதை வந்து சார்ட்டில் பார்க்கலாம் எப்படி வந்து என்ட்ரி எடுக்கணும், எப்படி எடுக்கணுதுன்னு சொல்லிட்டு. ஓகே, நான் டாடா பவரோட டே சார்ட் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து 200 டே இஎம்ஐயும் 20 டே இஎம்ஐயும் 200 டே வந்து இஎம்ஐயும் வந்து நான் ப்ளாட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் ப்ளாட் பண்ணலைன்னா இண்டிகேட்டர்ஸில் போயிட்டு 200 டேன்னு டைப் பண்ணாலே வந்துடும். 200 டே இஎம்ஐ அப்படின்னு டைப் பண்ணாலே வந்துடும். ஸோ நான் ஃபேவரட்டில் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ஃபேவரட்டில் காமிக்குது. நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணுறீங்கன்னா டைப் பண்ணிட்டாலே வந்துடும். ஓகே, நம்ம ஸ்ட்ராட்டஜியை வந்து எப்படி அப்ளை பண்ணணும் நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 29th வந்து செப்டம்பர் 2021 பார்த்தீங்கன்னா ஒரு நம்மளோட ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் ஒரு வால்யூமும் அதிகமாக இது வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஸோ ஒரு புல்லிஷ் கேண்டில் இருக்குது, ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் விக்கோட இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் இல்லை. ஸோ நாளைக்கே வந்து செல்லிங் ஆனாலும் நம்ம வந்து ஒரு மூவ்மெண்ட் திருப்பி வந்து சைட்வேஸ்லேயே வந்து கண்டினியூஸ் ஆகலாம். ஸோ நம்மளால் இப்போ வந்து நம்ம என்ட்ரி ஆக முடியாது. நம்ம வந்து நெக்ஸ்ட் டேக்கு ப்ரீவியஸ் டே பார்த்தோம், அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் விக்கோட இருக்குது, கன்ஃபர்மேஷன் இல்லாதனால இன்றைக்கி வந்து பார்க்குறோம் 30th செப்டம்பர் பார்த்தீங்கன்னா நேற்று எங்கே க்ளோஸ் ஆச்சோ அங்கேருந்து தான் வந்து மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, நல்ல வால்யூமோடு இருக்குது. ஸோ நம்மளோட ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் வால்யூம் நல்லா இருக்கணும், கேண்டில் ஸ்டிக் வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான கேண்டில் ஸ்டிக்காக இருக்கணும், 200 இஎம்ஐ கிட்ட இருக்கணும், ரொம்ப தள்ளி போயிடக்கூடாது. நீங்களா இப்போ வந்து இன்றைக்கி வந்து பார்க்குறீங்கன்னா ஒரு 18th அக்டோபர் பார்க்குறீங்கன்னா ரொம்ப தள்ளி இருக்குது, மூவிங் ஆவரேஜ் எங்கேயோ இருக்குது, ஆனால் கேண்டில்ஸ் எங்கேயோ தங்கி இருக்குது. இந்த மாதிரி நேரத்தில் நம்ம எடுக்கக்கூடாது. ஏன்னா ப்ராஃபிட் புக் பண்ணாங்கன்னா திருப்பி அந்த மூவிங் ஆவரேஜ் சப்போர்ட் வந்து எடுக்க வரும். ஓகே, மூவிங் ஆவரேஜ் எப்பயுமே என்ட்ரி வந்து மூவிங் ஆவரேஜ் கிட்ட தான் எடுக்கணும், தள்ளி போயிட்டு எடுக்கக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம கிட்ட வந்து வால்யூமோட இருக்குது, ஹெல்த்தியான கேண்டில் இருக்குது. நம்ம இங்கே எடுக்கிறோன்னா நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து நீங்கள் இன்னைக்கு எடுத்துட்டிங்கன்னா 30th செப்டம்பர் வந்து எடுத்துட்டிங்கன்னா ட்ரெண்டு கீழே இல்லை அந்த கேண்டில் கீழே வச்சுக்கலாம். இல்லைனா வந்து மூவிங் ஆவரேஜ் சப்போர்ட்டில் வந்து கீழே வச்சுட்டு நம்ம 1:3 இல்லை 1:2 நீங்கள் எப்படி வைக்கிறீங்களோ உங்கள் ரிஸ்க் ரிவார்டு கேஷை ஏற்ற மாதிரி நம்ம வந்து ரெண்டை வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ 1:2 அச்சீவ் ஆகும் போது நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து நீங்கள் ட்ரையல் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே போகுது, ஒரு நல்ல வால்யூமும் இருக்குது, அதுக்கு மேலே போகுதுன்னா நீங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து ட்ரையல் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போகலாம். ஸோ எவ்வளோ ரிஜெக்ஷன், ஒரு கேண்டில் வந்து ரிஜெக்ஷன் பார்க்குறீங்கன்னா அங்கே வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வெளில வந்துடணும். ஓகே, இதை வந்து இப்படி தான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம். இது கூட நீங்கள் உங்களுக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் தெரியும்னா அதில் வந்து நீங்கள் ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும், அதையும் நீங்கள் ஆட் பண்ணி பண்ணும்போது ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஒரு ட்ரெண்டு என்ன ட்ரெண்டில் இருக்குது, சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிளா இல்லை ட்ரையாங்கிளா, அதோட நீங்கள் வந்து அந்த பிரேக் அவுட்லேயும் நீங்கள் கம்பைன் பண்ணி பண்ணும் போது இன்னும் வந்து ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சேம் அதே தான். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு இது அதான் க்ரீன் எனர்ஜி. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு அதே நம்ம ஸ்ட்ராட்டஜி சொன்ன மாதிரியே தான், ஒரு வால்யூம் பார்க்கணும், வால்யூமும் நல்லா இருக்குது, இங்கே வால்யூமும் நல்லா இருக்குது. கேண்டலும் பார்த்தீங்கன்னா ஒரு வீக்கு செல்லிங் வீக்கு அவ்வளோவெல்லாம் இல்லை. ஸோ கேண்டில் வந்து ஹெல்த்தியான கேண்டல்லாம் தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து இங்கே என்ட்ரி கொடுக்குறோன்னா
நல்லா ஒரு 1:2 ரேஷியோ வந்து வச்சுனோம்னா நம்ம டார்கெட் வந்து ஹிட் ஆகிடும். ஸோ நல்லா ஒரு மூவ் இருக்குது. சேம் அதே தான் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு வால்யூமோட இருக்குது. ஆனால் அந்த ட்ரெண்டுக்குள்ளே இருக்குது. ட்ரெண்டோட ரிஜெக்ஷன் தான் இங்கே வந்து தெரியுது நம்மளுக்கு. ஸோ ட்ரெண்டை பிரேக் பண்ணியிருக்காங்க, அன்றைக்கி ட்ரெண்டை பிரேக் பண்ண முடியல. ஸோ ட்ரெண்டை ரிஜெக்ஷன் தான் தெரியுது. ஸோ நாளைக்கு நம்ம நெக்ஸ்ட் டேக்கு வந்து இது பார்க்குறோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ட்ரெண்டுக்கு மேலே இருந்ததுன்னா நம்ம என்ட்ரி எடுத்துகிட்டு நம்மளோட இதுவும் வந்து நம்ம என்ட்ரி எடுத்துகிட்டு இஎம்ஐ யூஸ் பண்ணி என்ட்ரி எடுத்துகிட்டு நம்ம ஒரு ஸ்டாப் லாஸ் 1 2 வச்சோம்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் ஈஸியாக வந்து நமக்கு கிடச்சிடும். ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான், நல்ல அக்யூரன்ஸான ஸ்ட்ராட்டஜியும் கூட. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸ்ட்ராட்டஜியை வந்து நீங்கள் வந்து லைவ் மார்க்கெட்டில் உடனே அப்ளை பண்ணாமல் பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். ஒரு 1 மந்த் 2 மந்த்ஸ் இல்லை ஒரு 3 மந்த்ஸ் ஏதாச்சும் பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி வேறு எதனா ஸ்ட்ராட்டஜி வச்சுருந்தீங்களா அதை பண்ணிவிட்டு வந்து இதையும் பேக் டெஸ்ட் பண்ணுங்கள், பேப்பர் ட்ரேட் பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம வந்து பண்ண தான் நம்மளுக்கு பழக்கமாகும். ஒரு கரெக்டாக நம்ம பார்த்தோன்னே நம்மளுக்கு எடுக்க தோணும், வால்யூம் கரெக்டாக நம்மளுக்கு டக்குன்னு அந்த மைண்டு வந்து செட் ஆகும். ஸோ பேப்பர் ட்ரேட் பண்ணுங்கள், பழகிட்டு நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணி லைவ் மார்க்கெட்டில் அப்புறம் ட்ரை பண்ணுங்கள். வேறு எதனா ஸ்ட்ராட்டஜி சொல்லணுன்னு தான் நீங்கள் வந்து டெலிகிராமில் போடுங்க, இல்லை கமெண்ட்ஸ்லேயும் போடுங்க. நான் வந்து வேறு ஸ்ட்ராட்டஜி வீடியோவும் நான் போடுறேன். ஓகே, இது ஒரு பேசிக்கான ஸ்ட்ராட்டஜி தான், ஒரு சிம்பிளான ஸ்ட்ராட்டஜியும் கூட. ஸோ ஆனால் வந்து அக்யூரன்சி நல்லாயிருக்கும். நம்ம எந்த டூலுமே யூஸ் பண்ணாமல் சின்ன ஒரு 220 எம்ஏ 200 எம்ஏ வச்சே வந்து நம்ம ட்ரேட் பண்ண முடியும். ஓகே, இது கூட வந்து நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் அதெல்லாம் வந்து நம்ம கற்றுக்கிட்டு ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு கம்பைன் பண்ணி பண்ணும்போது இன்னும் வந்து ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும், வின்னிங் ரேட் வந்து அதிகமாக இருக்கும், நம்ம கன்சிஸ்டண்டாக மணி மேக் பண்ண முடியும். ஓகே, நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்ட்ராட்டஜி போடுறதா இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், எப்படி இருக்குது எக்ஸ்பிளைன் பண்ணது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ போடுறதா இருந்தாலும் போடுறேன். ஓகே, எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து சேனலை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.